வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நெய் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நெய் மீன் வந்து 1/2 கிலோ வாங்கி தயிரில் கழுவி மஞ்சத்தூள் போட்டு மறுபடியும் பெரட்டி கழுவி வச்சுருக்கேன். தயிர் வந்து அந்த மீன் ஸ்மெல் இருக்காது. மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசினிங்கிறதுனால மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணியிருக்கேன். இது புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து வெள்ளைப்பாகு. வெள்ளத்தை வந்து நான் எப்போவும் அப்படி போட மாட்டேன், அது சுத்தமாக இருக்காதுங்கிறதுனால வெள்ளைப்பாகு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். அதில் கொஞ்சம் கடைசியாக ஊற்றுறதுக்கு பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி பழம், பெங்களூர் தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், கருவேப்பிலை, மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து கறி மசால் தூள். நிறைய பேருக்கு கறி மசால் தூள்னா என்ன, கரம் மசாலா தூள்னா என்னன்னு தெரியல, ரெண்டும் ஒன்றுன்னு நினைக்கிறாங்க. கறி மசால் வந்து மிளகாய், சோம்பு, சீரகம், கொஞ்சமாக பட்டை கிராம்பு சேர்த்துருப்பாங்க. கரம் மசாலா வந்து வாசத்துக்காகத்தான், அதனால் கறி மசால்னு கேட்டு வாங்குங்க. கறி மசால் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன். வெந்தய பவுடர் வந்து புளிக்குழம்புக்கு கண்டிப்பாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். வெந்தயம் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது, இதுக்கு நல்லெண்ணெய் வந்து குழிக்கரண்டின்னு சொல்லுவாங்கள்ல, மாவு கரண்டின்னு, அதில் ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன். ஒரு 6 ஸ்பூன் வரும். வெங்காயம்லாம் பச்சை வாடை போக வதக்கினா தான் நல்லாயிருக்கும். இல்லாட்டி அந்த பச்சை வாடை குழம்புல ஸ்மெல் இருக்கும், அந்த பச்சை வாடை இருக்கும், வெங்காயம் ஸ்மெல் இருக்கும். நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டும். கருவேப்பிலை, இப்போ இந்த எல்லாத்துலேயும் இந்த எண்ணெயில் போடுவோம். இந்த தூளோட பச்சை வடையெல்லாம் போய் கலர் நல்லாவும் ஸ்மெல் நல்ல ஸ்மெல்லாகவும் வரும். கறித்தூள்லே கொஞ்சமாக பட்டை சேர்த்துருப்பாங்க, அதனால் அதுவும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ தக்காளி பழம், ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு கிண்டி விடுங்க. இப்போ தக்காளி பழம் நல்லா கலர் மாதிரி நல்லா டார்க்காக வந்துச்சு. இப்போ உப்பு தேவையான அளவுக்கு சேர்ப்போம். இப்போ புளி கரைச்சி தண்ணி, இது நல்லா கொதித்த பிறகு மீனை போடணும். மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும். நல்லா கொதிக்கட்டும். உப்பு உரப்பெல்லாம் போதுமானு பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ மீனை போடுவோம். குழம்பு தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்க வேணாம், மீன் போடவும் நல்லா கெட்டியாக வந்துடும். மீன் நல்லா வெந்துருச்சு. இது வந்து 5 நிமிஷம் போதும் மீன் வேகிறதுக்கு. மீன் வந்து சீக்கிரம் வெந்துடும். மீனில் வந்து ஒமேகா 3 அதிகமாக இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அயோடின் சத்தும் இதில் கிடைக்கும். இது வந்து வெல்லம். புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய், வெந்தயம், வெல்லம் 3மே முக்கியம். அந்த 3ம் சேர்ந்தா தான் புளிக்குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும்.
நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.